சார், இப்போ பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் 50 தொகுதியில் நான் 10 இடே செக் பண்ணுறேன். உங்களுடைய கருத்து எப்படி? அவங்க சொல்லிட்டு அவங்க கட்சி நடத்தணும். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் படுத்துக்கொண்டே 50 தொகுதிகள் வெற்றி பெறுவேன் என கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். அதிலும் குறிப்பாக 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை நான் சொல்றேன். அவர்களது ஆலோசனையை நான் கேட்கிறேன். நாம் ஆள வேண்டும். நாம் ஆண்டால்தான் தமிழ்நாட்டு மக்கள் வளமோடு மகிழ்வோடு வறுமை இல்லாமல் வாழ்வார்கள், சமூக நீதியோடு வாழ்வார்கள் என்ற நோக்கிலேதான் சன்னியாசனமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே மக்களுக்குரிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், ஃபாலோ அப் என்று சொல்வார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும். 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்ல உண்மை. அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரிய சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அங்கே படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்வு வைத்தாலும் அதில் குறைந்து 40 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, இருவரும் 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். சார், இப்போ பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் 50 தொகுதியில் நான் 10 இடே செக் பண்ணுறேன். உங்களுடைய கருத்து எப்படி? அவங்க சொல்லிட்டு அவங்க கட்சி நடத்தணும். அவங்க கட்சி நடத்தணும். அது சொல்ல நாங்கள் சாதனைகளை சாதனைகளை செய்திருக்கிறோம். சொல்ல போனால் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்போ நாங்கள் களப்பணி ஆக்குறது நம்பர் 1 திமுக. ஏன்னா உதாரணம் கொரோனா காலத்தில் அதிகமான களப்பணி ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். பல திமுக ஆட்சியாளர்கள் கொஞ்சம் அவருக்கு வேலை செய்ய நாங்கள் பணியாற்றணும். தோழர்களும் நலத்திட்ட வழங்கணும். யார் எந்த கட்சி தலைவருமே யாருக்கும் நீங்கள் வேணா இப்போ செய்தியாளர்கள் நீங்கள் ஊடகங்கள் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. கொரோனா காலத்தில் எந்த இயக்கம் எந்த நடிகர் யார் வெளியே வந்தார்கள் என்று ஆய்வு பண்ணினா இப்போ திமுக தான் முதல்ல வந்தாங்க. திமுக தான் பணியாற்றி கொரோனா காலத்தில் சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் அந்த சென்னை சட்டமன்ற அந்த கூட அவர் அந்த கொரோனா பணியில் ஈடுபட்டு அதே போல திமுக பணியில் இருக்கும்போது இருந்தார். இது இப்போ ஆட்சியில் இருக்கும்போது, இப்போ ஆட்சியில் வந்த பிறகு கொரோனா வந்தது. முதலமைச்சர் அவர் நேரடியாக களத்தில் அந்த மருத்துவமனைக்கே சென்று பார்த்தார். அப்போ அதிமுக முதல் கொரோனா அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி இருக்கும்போது அப்போ போகவே இல்லை, களத்தில் நிற்கவே இல்லை. இதே டாக்டர் ஐயாவும் வெளியில வரல, ஐயா பெரிய ஐயாவும் இல்லை, சின்ன ஐயாவும் வரல, களத்தில் யாரும் ஐயா எந்த ஐயாவும் வரல. ஆக தேர்தலுக்கு தான் வருவார்கள் தவிர நாங்கள் முழுமையாக களப்போம். மக்களுடைய உணவை கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு இப்போ குடும்ப தலைவருக்கு இப்போ மாதம் பணம், இப்போ தனி நபர்களுக்கு இன்னைக்கு பணம் பயன் கிடைப்பது இந்த ஆட்சி. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான்